அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் ஒண்டி பண்ணுங்கள், ஓகேவா? அதாவது என்னென்னா, முன்னாடி வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல்னு இருந்தது. இப்போயும் சிலர் வீட்டில் இருக்கும், இங்கெல்லாம் கிடையாது, ஓகேவா? இதெல்லாம் வச்சு தான் வந்து வீட்டில் வந்து மாவு அரைச்சி கொண்டு அந்த ஆட்டுக்கல்லில் வந்து மாவு அரைச்சி இட்லி செஞ்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பூ மாதிரி இருக்கும். உடனே கேட்காதீங்க தலையில் வைக்கலாமான்னு. பூ மாதிரி இட்லி சாஃப்டாக இருக்கும், ஓகேவா? அது இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் என்ன சொன்னாங்க, மிக்ஸி வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், மிக்ஸி வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் உங்களுக்கு விதவிதமாக செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மிக்ஸி வாங்கி கொடுத்தேன். மிக்ஸி வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள் ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, கிரைண்டர் கொஞ்சம் வாங்கி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு கிரைண்டரும் வாங்கி கொடுத்தேன். இப்போ கிரைண்டரும் இருக்குது, மிக்ஸியும் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, மாவை போய் கடையில் அரிசின்னு வந்துருங்கன்னாங்க. சரின்னு அதையும் போய் அரிசின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகிப்போச்சு, ரெடிமேட் மாவு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, போய் ஹோட்டலில் போய் இட்லி வாங்கிட்டு வந்துருங்கன்னாங்க. அப்போ எதெல்லாம் போச்சு பாருங்கள், அம்மிக்கல் ஆட்டுக்கல், மிக்ஸி, கிரைண்டரு, அப்புறமா அரைக்கிறது போய் ரெடிமேடு மாவு போய் இப்போது இட்லி வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துட சொல்கிறாங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, ஆர்டர் பண்ணிங்கன்னா 4 இட்லியை வீட்டுக்கு வந்து சட்னி சாம்பார் வச்சு வாயிலேயே ஊட்டி விட்டு போயிடுவாங்க. இது நடக்குதா இல்லையான்றது இன்றைக்கி டேட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சோம்பேறித்தனங்கள் வந்து அதிகமாக போயிடுச்சு, ஓகேவா? கீழே குனிஞ்சி ஒரு பொருளை எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.